எபிசோட்ல ராவணன் உருவாக்கிய புஷ்பக விமானம் பற்றியும் ராமனுக்கு உதவியது குரங்குகள் அல்ல மனிதர்கள்னு சில விவாதங்களை வச்சிருக்காருங்க. அது என்னன்னு பார்ப்போமா? ராவணன் உருவாக்கிய புஷ்பக விமானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ராவணன் தம்பிகளான கும்பகர்ணன், விபீஷணன் மகன்கள், மருமகன்கள் போன்ற அத்தனை பேருமே ராவணனுக்கு இணையான வீரமும் மதிநுட்பமும் அறிவுபூர்வமான சிந்தனையும் கொண்டவர்கள். இப்படி ராவணனை சுற்றி மகா வல்லவர்கள் எல்லாம் இருக்க, சுருங்க சொன்னால் அந்த காலத்திலேயே மிலிட்டரி என்ற ஒன்றை வைத்திருந்தவன் ராவணன் என்று எழுதியிருக்காருங்க. ராவணனது கப்பல் வல்லுநர்கள் 12 வருடத்தில் போராடி விமானம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தார்கள். சுருள் கம்பிகளின் இறகுகளினாலும் காற்றை கிழித்து கொண்டு சிறகை அடித்து கொண்டு சிறிது தூரம் ஓடி ஜிவ்வென்று மேலே எழுந்து பறக்கும் வண்ணம் ஸ்பிரிங் என்ற ஒன்று கண்டுபிடித்தது ராவணனின் காலத்தில்தான். ஆக போருக்காக அதிநவீன விமானத்தையும் ராவணன் பயன்படுத்தி இருக்கிறான். இவர் இப்படி சொல்றது மாதிரியே கம்ப ராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலும் இளங்கோவடிகளும் 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியிலும் புஷ்பக விமானம் என்ற குறிப்பு இருக்கிறது. ஆக எல்லோருக்கும் முன்னதாகவே ராவணன் மட்டுமே விமானத்தை கண்டுபிடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு உதவியது குரங்கு அல்ல அப்படிங்கிறாரு. சரி, எதை வச்சு சொல்றாருன்னு பார்ப்போமா? போர் நடந்தது. ராமனும் லக்ஷ்மணனும் மனிதர்கள் என்றும் அவர்களுக்கு பெரும் உதவி செய்த சுக்ரீவன், ஹனுமன் உட்பட அனைத்து பேருமே வானரங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. இதை புராணம் என்று பார்க்கலாம், வரலாறு என்று பார்த்தால் எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறாருங்க. விமானத்தையே கண்டுபிடித்து வைத்திருக்கும் பெரும் மிலிட்டரிக்கு சொந்தக்காரரான ராவண படையை 2 மனிதர்களும் குரங்கு படைகளும் ராவணனை போர்க்களத்தில் வென்று விட்டார்கள் என்று சொல்வது சுத்தமான வடிகட்டிய பொய்யாகவும் புன்னகை கொண்டதாகவுமே நாம் பார்க்க வேண்டும். வாலியும் சுக்ரீவனும் கூட குரங்கு இனத்தவர்கள்தான் என்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். அதுவல்ல உண்மை. வாலியும் சுக்ரீவனும் குரங்குகள் போல் அமைப்பு உள்ள மனிதர்கள்தான், மலைவாசிகள் என்று கூறுகிறார். அந்த மலைவாசிகளின் படையே ராமபிரானுக்கு உதவி இருந்தது என்று எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932.